Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்முடைய பெரியவர்கள், அதாவது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களில் ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீட்டை காலையில் எப்படி பெருக்க வேண்டும், மாலையில் எப்படி பெருக்க வேண்டும், என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? அதுக்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம பெரியவங்க எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து பெருக்கி எடுக்கணுமா, இல்லை வாசலிலிருந்து வீட்டுக்குள்ளே பெருக்கிட்டு போகணுமா அப்படின்ற ஒரு செய்தி. அதே போல் மாலையில் நாம் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் பெருக்கிட்டு போகணுமா, இல்லை வெளியிலிருந்து, அதாவது நிலைவாசல்லிருந்து நம்ம வீட்டுக்குள்ளே பெருக்கிக்கிட்டு உள்ளே போகணுமா அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. பெருக்கிறதுல கூட இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதாவது நம்ம விளக்குமாறு எந்த திசையில் வைக்கணும், எப்படி வைக்கணும், படுக்க வைக்கணுமா, நிற்க வைக்கணுமா, இதெல்லாம் கூட ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். அது தவிர நம்ம புது வீட்டிற்கு போகும்பொழுது விளக்குமாறு, நாம் பழைய வீட்டில் பயன்படுத்திய விளக்குமாறை கொண்டு போகக்கூடாது அப்படின்ற செய்தியும் சொல்லியிருக்கேன். விளக்குமாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவ்வளவு செய்திகள் இருக்குது. என்ன, விளக்குமாறு நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நம்ம வீடு சுத்தமாக இருப்பதற்கு காரணமே விளக்குமாறு தான். அதனால தான் நாளும் கிழமையும் விளக்குமாற வாங்கணும். அப்போ தான் திருமகள் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க, லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி கடாட்சம் எப்போ உண்டாகும்? திருமகள் நம்ம வீட்டுக்குள்ளே எப்போ வருவாங்க? நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் தானே வருவாங்க. சுத்தமாக இருக்கின்ற இடத்தில் தான் திருமகள் நிரந்தரமாக குடிகொள்வாள். அப்போது அந்த சுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது விளக்குமாறு இல்லையா? அதனால தான் நம் இல்லத்திற்கு மங்களம் சேர்க்கக்கூடிய பொருள்களிலே விளக்குமாறையும் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அந்த விளக்குமாறை பயன்படுத்தி நம் இல்லத்தை சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வீட்டை பெருக்கும் பொழுது வீட்டின் உள்ளிருந்து பெருக்கிக்கிட்டு வெளியில் குப்பையை தள்ளிட்டு கொண்டு போகணும். அதே சமயத்தில் மாலையில் பெருக்கும் பொழுது இந்த நிலைவாசல் படி இருக்கு இல்லையா, அங்கிருந்து பெருக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளாக குப்பையை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு குப்பை தொட்டியில் போட்டுருணும். மாலையிலன்னா நீங்கள் இருட்டினதுக்கப்புறம் கிடையாது, சாயந்தரம் ஒரு தடவை பெருக்குவோம், காலையில் ஒரு தடவை பெருக்குவோம். இது பெரும்பாலும் பலர் வீடுகளில் நடக்குது. சில வீடுகளில் தான் ஒரே ஒரு முறை பெருக்கும் வழக்கம் இருக்குது. 2 முறை பெருக்குகின்றவர்கள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு உள்ள குப்பையை பெருக்கி கொண்டு வரணும். அதை கொண்டு போயிட்டு ஒரு கவரில் சேர்த்துக்கிட்டு குப்பை தொட்டியில் போட்டு வச்சுக்கணும். கொண்டு போய் உடனே வெளியில் போட்டு விடக்கூடாது. ஏன்னா நம்ம விளக்கு வைக்கிற நேரத்தில் தான் திருமகள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம பெருக்குவோம். இதுவே கொஞ்சம் லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணோம்னா, அந்த காலங்களில் இவ்வளவு மின்சார வசதிகள் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்விட்சை தட்டணுன்னா எல்லா இடத்துலையும் ஒளி வெள்ளம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நிரம்பி வழியுது. அதிகமாகவே லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அந்த காலங்களில் மின்சார வசதி கிடையாது, மின்சாரமே இருந்ததில்லை. மாடத்தில் ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் பெருக்கிட்டு போய் அந்த குப்பையை என்ன பண்ணுவோம், அப்படியே தள்ளி விட்டுருவோம். ஒரு கவரில் போடலாம் மாட்டாங்க. அதுவும் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, இப்போ கூட பெருக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல சேர்த்துருவாங்க. அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அது இயற்கை உரமாக மாறிடும்னு அப்படியே விட்டுருவாங்க. நாம் கூட வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் பெருக்கிட்டு போகும்போது அந்த குப்பையை அப்படியே தள்ளிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுருவோம். மறுநாள் காலையில் அப்படியே அள்ளி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருவோம். ஆனால் நம்ம வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே பெருக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல குப்பையை சேர்க்குறோம். மறுநாள் அந்த குப்பையை சேர்த்து வச்ச கவரை எடுத்தோம்னா அதில் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, அடடா இந்த பொருள் தேடிக்கிட்டு இருந்தோமே இதில் கிடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நம்முடைய அன்றாட வேலைகளை முடித்த பின்னாடி ரிலாக்ஸாக உட்கார்ந்த பின்னாடி தான் நமக்கு என்ன பொருள் தொலைச்சோம், என்ன காணாமல் போச்சு அப்படின்றது நினைவுக்கு வரும். இப்போ மூக்கையே தொடுறோம், மூக்கில் மூக்குத்தி இல்லைன்னா எங்கே போச்சோ ஏது போச்சோ அப்படின்னு அடிச்சுப்போம். காதில் திருகு காணாமல் போச்சுன்னா, அடடா திருகு காணாமல் போச்சு, நம்ம பெருக்கி குப்பையை வெளியில் தள்ளிட்டோமே, அந்த குப்பையை யார் எடுத்துகிட்டு போனாங்களோ
அந்த திருகு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் இதே நம்ம உள்புறமாக குப்பையை பெருக்கி எடுத்துகிட்டு போய் சேர்த்து ஒரு கவரில் வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் அதை பார்த்தோம், இல்லை நமக்கே ஞாபகம் வரும், இது காணாமல் போச்சு, ஒருவேளை நம்ம வீட்டை பெருக்கணும்ல, அந்த குப்பையில் இருக்குமா அப்படின்னு குப்பையை கொஞ்சம் கிளறி பார்ப்போம். அதில் பார்க்கும்போது மூக்குத்தி இருந்துச்சுன்னா அது கிடைக்க பெறுவோம் இல்லையா? தொலைஞ்ச மூக்குத்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை தொலைஞ்ச திருகாணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம பெரியவங்க மாலை நேரத்தில் பெருக்கும் பொழுது வீட்டுக்கு உள்ள குப்பையை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல சேர்த்து வச்சு மறுநாள் காலையில் கொட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் பெருக்கும் பொழுது நம்ம வீட்டிலிருந்து உள்ளிருந்து பெருக்கிட்டு வெளிப்புறமாக குப்பையை கொண்டு போய் போடணும். அதாவது நம்ம காலை ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதிதாக இருக்கும். அந்த நாளில் நம்ம வீட்டில் ஏதாவது ராத்திரி பூரா ஏதாவது ஒரு துர்சக்திகள் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை பெருக்கி அப்படியே வெளியில் தள்ளுறோம். அந்த நாள் முழுவதும் நமக்கு எத்தனையோ நல்ல வைப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம், நல்ல சக்திகள் இருந்திருக்கலாம். பூஜையெல்லாம் பண்ணுவோம், நம்ம சாம்பிராணி தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சிருப்போம், விளக்கேற்றிருப்போம். அப்போ நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த நல்ல வைப்ரேஷன்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். இப்படி பல தாத்பரியங்கள் அந்த பெருக்கிறதுலேயே இருக்குது. நம்ம பெரியவங்க சின்ன விஷயம் சொன்னால் கூட அதில் பெரிய கருத்து உள்ளே அடங்கி இருக்குமானா விரிவாக சொல்ல மாட்டாங்க. இது செய்யக்கூடாது, தப்பு, இந்த நேரத்தில் எப்படி செஞ்சினா அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்னு மொட்டையாக சொல்லி விட்ட காரணத்தினால தான் நம்முடைய இளைய தலைமுறையினர் இப்போ அதை பின்பற்றாமல் இருக்கிறாங்க. சரியான காரணங்கள் நம்ம சொன்னோம்னா ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் யதார்த்தமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதையும் சொன்னோம்னா நிச்சயமாக எல்லாருமே ஏற்றுப்பாங்க இல்லையா? சரி, இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சி கட்டாயம் பயனுள்ளதாக தான் இருக்கும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக புதிதாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லக்கூடிய செய்தி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஓப்பன் ஆகும். அப்படியும் இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸே கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர எங்களுடைய viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். புதிதாக நிறைய பொருள்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அப்புறம் பெண்களுக்காக நிறைய பொருள்களை சேர்த்துக்கிட்டே வரோம். போய் பாருங்கள், பயனுள்ள பொருள்கள், தரமான பொருள்கள் வாங்கியவர்கள் அத்தனை பேருமே மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லணுன்னா என்னுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், சோப்ஸ், லிப் பாம், க்ரீம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. நிறைய புதிய பொருள்கள் நான் தயாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ், அது சீக்கிரத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இப்போது புதிதாக மணி காயின் ஒன்று போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா குவாண்டம் சயின்ஸ் டாலர் ஒன்று, பெண்டன்ட் ஒன்று வருது. இதெல்லாம் ரொம்ப நல்லது. நான் பாருங்கள் அணிஞ்சிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக. கருப்பு கயிறு ஒன்று தெரியும் உங்களுக்கு. இந்த கருப்பு கயிறில் ஒரு டாலர் இருக்குது, அது காமிக்கிறேனே. இது அணிந்து கொள்வதனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் இதனுடைய தகவல்களை தெரிவிக்கிறேன். எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்துமே இன்னும் கூடுதல் தகவல்களோட எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டுள்ளது. இது தவிர விஹாவுக்குரிய விஹா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கனாலே எங்களுடைய கடைக்கான முகவரி கூகுள் ஆப்ஸில் இருக்குது. அதை பின்பற்றி கொண்டு நீங்கள் வந்துடலாம். கூகுள் மேப்ஸில் எங்களுடைய அட்ரஸ் இருக்குது, பார்த்து வந்துக்கலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது எங்களுடைய ஷாப்பில் அவங்க பொருள் தாங்க கொடுத்துட்ருக்கேன். அதாவது அனிதா அம்மாவுடைய பொருள்கள், விஹா ஷாப்பில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் தந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை அதனுடைய பிரான்ச் தான் அப்படின்னு பெயர் வைக்காமலேயே தவறுதலான செய்திகளை சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள்,
ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.